என்பதை நாங்கள் முடிவு செய்து தீர்த்துக் கொள்ளுகிறோமே தவிர சட்டாம்பிள்ளைத்தனமான ஒன்றிய அரசின் ஏவல் எங்களுக்கு தேவையில்லை என்று அண்ணா சொன்னார். அது அவருடைய கடைசி உயிர் மூச்சு, அண்ணாவினுடைய உயிர் மூச்சு. அண்ணா முடித்து விட்டு போனார், குறைந்து போனார். நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய உயிர் மூச்சை, கடைசி உயிரை அண்ணா உயிர் எழுதுகிறார். அவருடைய கடைசி கடிதம் 4 வரிதான். ஏன் திமுகவும் இந்த இயக்கமும் ஏன் இவ்வளவு பேருக்கு சிம்மசப்பனமாக இருக்கிறது என்றால் நமக்கு வாய்த்த தலைவர்கள் அப்படி. அண்ணா எழுதுகிறார், தம்பி, அருமைக்குரிய தம்பி, நான் முதலமைச்சர் நாற்காலி வெறிபிடித்து அலைபவன் அல்ல. வார்த்தையை நன்றாக கவனியுங்கள். நான் முதலமைச்சர் நாற்காலி வெறிபிடித்து அலைபவன் அல்ல. ஆனால் சர்க்கரை என்று சீட்டிலே எழுதி நக்கினால் அது இனிக்குமா? முதலமைச்சருக்குரிய அதிகாரத்தை கொடுக்காமல் என் மாநில மக்களுக்கு தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நான் டெல்லி சர்க்காரின் காலிலே விழுந்துதான் அதை பெற வேண்டும் என்றால் அது எப்படி உண்மையான ஜனநாயகமாக மாறும் என்று அண்ணா கேட்டார். அதனுடைய நீட்சி கலைஞர் வந்தார். கலைஞர் டெல்லியில் பேசினார், பத்திரிகையாளர்களை சந்தித்தார், அன்றைக்கு இருந்த பிரதமர்களை சந்தித்தார். சந்தித்து விட்டு சொன்னார், என் அண்ணாவினுடைய உயிர் மூச்சு பிரிகிற போது அவர் என் கையில் ஒப்படைத்தது மாநில சுயாட்சி, ஸ்டேட் அட்டானமி. அதை பெறுவதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயிர் முழக்கம் என்று கலைஞர் சொன்னார். பத்திரிகையாளர் கேட்கிறார்கள், அவரும் அப்படித்தான் பேசினார், நீங்களும் இப்படித்தான் பேசினீர்கள், உங்களுக்கு ஒன்று புரியவில்லையே என்று கேட்டபோது கலைஞர் அவருக்குரிய பாணியில் சொன்னார். மாநில சுயாட்சி என்றால் என்ன தெரியுமா? ஒருவன் சிறைச்சாலைப்படுகிறான், ஒரு பெரிய போராட்டம், அந்த போராட்டத்திலே சிறைச்சாலைக்கு போகிறான், சிறைச்சாலையில் இருந்து விடுதலை பெறுகிறான். விடுதலை பெற்றுவிட்டு தன்னுடைய கை குழந்தையோடு தன் மனையால் வாசலில் நிற்கிறான். அந்த குழந்தை அந்த தந்தையை கண்டவுடன் எகிரி குதிக்கிறது. இவனோ சிறைச்சாலையில் இருந்து வந்தவன் அந்த குழந்தையை கட்டி அணைப்பதற்கு ஓடுகிறான். கட்டி அணைக்க போகிற போது அப்போதுதான் உணர்கிறான், அந்த குழந்தையின் கை நீளுகிறது, கால்கள் துடிக்கிறது. ஆனால் என்னால் ஒரு